பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வ சய்யிதில் முர்சலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, கவலைகளில் இருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் எத்தகைய காத்திரமான, நடைமுறை சாத்தியமான, தாக்கமிக்க வழிகளை, வழிகாட்டுதல்களை வழங்குகின்றது என்பது பற்றி கடந்த சில நாட்களாக நாம் கலந்துரையாடி வருகின்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு, மன நிம்மதியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு இஸ்லாம் தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் வழங்குகிறது என்பதை கடந்த உரைகளிலிருந்து நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். முதலாவதாக, ஒரு மனிதன் தன்னை அறிவதன் மூலம் நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கு போய் சேருவேன், நான் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதன் மூலமாக அவன் சில தெளிவுகளை பெறுகிறான். இந்த வாழ்க்கை எத்தகையது, இந்த வாழ்க்கையின் தன்மை யாது, உண்மை என்ன, யதார்த்தம் எப்படிப்பட்டது, மரணம் என்றால் என்ன, மரணத்தின் உண்மை யாது, பின்னணி என்ன என்ற இந்த விஷயங்களை அறிவதன் மூலம் மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டது, அங்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற இந்த வாழ்க்கை தொடர்பான இந்த உண்மைகளை மனிதன் புரிந்து கொள்கின்ற போதும் அவன் சில தெளிவுகளை பெறுவான். அடுத்ததாக, இறை நம்பிக்கையும் கதா கதிர் பற்றிய இறைவனுடைய நிர்ணயம், நாட்டம், திட்டம் பற்றிய நம்பிக்கையும் எந்த அளவு தூரம் மனிதனுக்கு தெளிவை கொடுக்கும், இந்த நம்பிக்கை கூடாக மனிதன் எப்படி நிம்மதியை பெறுவான், சந்தோஷத்தை அடைவான் என்பது பற்றியும் நாம் கலந்துரையாடினோம். மனிதர்கள் இறைவனை நம்பி நற்காரியங்கள் ஈடுபடுகின்ற போது, பாவமான காரியங்களை விட்டு விலகி வாழுகின்ற போது மனிதர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார்கள் என்பது சம்பந்தமாகவெல்லாம் கடந்த நாட்களில் நாம் ஓரளவு கலந்துரையாடினோம். இறுதியாக, இறை அச்சம் என்பது ஈமானுடைய உச்ச நிலையில் ஒரு மனிதன் இருக்கின்ற போது எவ்வாறு அந்த மனிதன் அல்லாஹ்வின் அருளை பெற்று, இறைவனுடைய கிருபையை பெற்று, மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் வாழக்கூடிய பேற்றை பெறுவான் என்பதையெல்லாம் நாம் கலந்துரையாடினோம். இன்று இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு, நாளாந்தம் குதூகலமாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இஸ்லாம் சொல்கின்ற மற்றும் சில காத்திரமான வழிகளை, முறைகளை கலந்துரையாடுவோம். தர்மம் கொடுப்பது. தர்மம் கொடுப்பது இந்த உலகிலே மனிதன் கவலைகளில் இருந்து விடுபடுவதற்கு, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக சிறந்த வழியாக, ஒரு முறையாக இருக்கிறது. பொதுவாகவே மனித சமுதாயத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. எல்லோரும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும் என்பார்கள்.
இது ஒரு பெரிய உண்மை. மனிதன் தர்மம் செய்கின்ற போது அந்த தர்மமானது அவனுக்கு உதவியாக அமையும். அந்த தர்மமானது மனிதனை ஆபத்துகளில் இருந்து, அனர்த்தங்களில் இருந்து, சோதனைகளில் இருந்து காப்பாற்றும் என்பது உலகில் அனைவரும் ஏற்றுக்கொண்ட, நான் ஏலவே சொன்ன அந்த யூனிவர்சல் ட்ரூத் என்று வழங்கப்படுகின்ற பிரபஞ்ச உண்மைகள் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இஸ்லாம் இதனை உறுதிப்படுத்தி சொல்கிறது. அல்லாஹ் இதனை வலியுறுத்தி சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பெரிய உண்மையை, தர்மத்தின் மூலமாக மனிதன் மனநிறைவை பெறுகிறான், தர்மம் கொடுக்கிற அளவுக்கு அவன் சந்தோஷம் அடைகிறான், கவலைகள் இருந்து நீங்குகிறான் என்ற உண்மையை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அழகான ஹதீஸை, ஒரு பெரிய உண்மையை அந்த ஹதீஸுக்கூடாக குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் இந்த பூவுலகுக்கு வருகை தருகிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் இந்த உலகத்துக்கு வருகை தருகிறார்கள். ஒரு மலக்கு பின்வருமாறு பிரார்த்திக்கிறார்: அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், இன்று யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய பிரதியை கொடுத்து விடுவாயாக. இன்று யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய பிரதியீட்டை, பிரதியிடல் பிரதிபலனை கொடுத்து விடுவாயாக. அடுத்த மலக்கு இதற்கு நேர் எதிராக பிரார்த்தனை செய்கிறார்: யா அல்லாஹ், இன்றைய இந்த நாளிலே யாரெல்லாம் செலவு செய்யாமல், தர்மம் கொடுக்காமல், கஞ்சத்தனத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அழிவை கொடுப்பாயாக. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் இந்த பிரார்த்தனை மீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு உருவில் இந்த பிரார்த்தனையானது மீட்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. ஒரு மலக்கு பிரார்த்திக்கிறார்: இன்று யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, தர்மம் செய்கிறார்களோ, அடுத்தவர்களுக்கு உதவுகிறார்களோ, உபகாரம் ஒன்று செய்கிறார்களோ அதற்குரிய பிரதியீட்டை, பிரதிபலனை கொடுத்து விடு. அடுத்தவர் இதற்கு நேர் மாற்றமாக, நேர் எதிராக கொடுக்காமல், உதவி செய்யாமல், உபகாரம் செய்யாமல், கஞ்சத்தனமாக, லோபித்தனமாக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ, உதவி கேட்டவருக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்களோ, உபகாரத்தை தேடி வருபவருக்கு உபகாரம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவை கொடு என்று பிரார்த்தனை செய்கிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பிரார்த்தனையின் உண்மை என்ன? ஒரு மனிதன் கொடுக்கின்ற போது, உதவுகின்ற போது, தர்மம் செய்கின்ற போது அது அவனுக்கு வேறு வழியில், வேறு முறையில் நன்மையாக அமைகிறது. பொதுவான உலக அளவுகோலின்படி இருக்கிற கோட்பாடு என்ன? கொடுக்க கொடுக்க குறையும், சேமிக்க சேமிக்க கூடும். அதாவது செலவழிக்க செலவழிக்க குறைந்து கொண்டே போகும், கொடுக்காமல் சேமிக்கிற அளவுக்கு அதிகரித்துக் கொண்டு போகும். இதுதான் மனிதர்கள் வைத்திருக்கிற, அவர்களிடம் காணப்படுகின்ற நம்பிக்கை. இது ஒரு கோட்பாடாகவே இருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. கொடுக்க கொடுக்க கூடும், கொடுக்காமல் இருக்க இருக்க குறையும். ஆம், சடரீதியாக செலவழிக்காமல் இருக்கிற அளவுக்கு கூடும். சடரீதியாக மெட்டீரியலி செலவழிக்க செலவழிக்க குறையும், உண்மைதான். ஆனால் மனிதனுக்கு தேவை என்று பார்க்கின்ற போது பணமும் காசும் தான் தேவை என்பதல்ல. பணம் காசு கூட ஏன் தேவைப்படுகிறது அவனுக்கு? அந்த பணத்தை ஊடகமாக வைத்து அவன் வேறு பல பலன்களை பெற விரும்புகிறான். ஒரு காலத்திலே பணம் இருக்கவில்லை, பணமே இருக்கவில்லை. இப்போதுதான் பணம்
பரிமாற்றத்துக்கான ஊடகமாக வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பண்டமாற்று பொருளாதார அமைப்பு தான் உலகத்தில் இருந்தது. பண்டத்தை தான் மாற்றிக்கொண்டார்கள். அரிசியை வைத்திருந்தவர் அரிசியை கொடுத்து துணியை வாங்கினார், துணி வைத்திருந்தவர் துணியை கொடுத்து இறைச்சியை வாங்கினார். இப்படி பண்டங்களைத்தான் மாற்றிக்கொண்டார்கள். எனவே பணம் பணத்துக்காக அல்ல, பணத்துக்கு எந்த பெறுமதியும் கிடையாது. அந்த பணத்தை கொண்டு அவன் நாடியவைகளை பெற வேண்டும், அவனது தேவைகளை அடைய வேண்டும். அந்த வகையில் பணத்தை ஒருவன் சேகரித்து வைத்திருப்பதனால் சுகம் அனுபவிக்க முடியாது. அந்த பணத்தை கொண்டு அவன் சுகம் அனுபவிக்க வேண்டும். அப்போது அந்த பணம் பெறுமதியாக இருக்கும். இங்கு ஒரு மனிதன் தான் சம்பாதித்ததை உழைத்ததை தனக்கு செலவழிக்கின்ற அதே வேளையில் அடுத்தவர்களுடன் கொடுத்து அடுத்தவர்களுக்கும் வழங்கி கொடுத்து மகிழாத போது, அதனால் வரும் இன்பத்தை அனுபவிக்காத போது நிச்சயமாக அவன் துன்பத்தை அனுபவிக்கின்ற நிலையை அடைவான். ஏனென்றால் மலக்குடைய சாபம், யாரு செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவை கூடும். அந்த அழிவு எப்படி வரும்? எப்படி வரும்? அந்த அழிவு நோயாக வரும், துன்பமாக வரும், கவலையாக வரும், அனர்த்தமாக வரும், எதிர்பாராத திடுக்கமாக வரும், நடுக்கமாக வரும், அச்சமாக வரும், பயமாக வரும். இவன் சேகரித்து வைத்திருக்கிற சேமித்து வைத்திருக்கிற இந்த காசில், இந்த பணத்தில் என்ன புண்ணியம் இருக்கும்? அவனுக்கு கவலை வரும் என்றிருந்தால், நோய் வரும் என்றிருந்தால், அனர்த்தம் வரும் என்றிருந்தால், ஆபத்து வரும் என்றிருந்தால், துன்பமும் கவலையும் அவனை நோக்கி வரும் என்றிருந்தால், இவன் ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான காசை சேகரித்து வைத்திருப்பது என்ன புண்ணியம் இருக்கிறது? மறுபக்கம் அந்த முதலாவது மலக்குடைய பிரார்த்தனை என்ன? யாரெல்லாம் இன்று செலவு செய்கிறார்களோ, கொடுக்கிறார்களோ, தர்மம் வழங்குகிறார்களோ, யா அல்லாஹ் அவருக்கு அதற்குரிய பிரதியீட்டை கொடு, பிரதிபலனை கொடு என்று சொல்கின்ற போது, காசு குறைந்தாலும் அவருக்கு எது பிரதிபலனாக கிடைக்கும்? எது மாற்றீடாக கிடைக்கும்? பிரதியீடாக கிடைக்கும் எது? வர இருக்கிற நோய் வராது, வந்த நோய் இலகுவாக அவரை விட்டு போய்விடும், கவலை வராது, வந்த கவலை நீக்கப்பட்டு விடும். ஒரு அனர்த்தம் வர இருக்கும், அந்த அனர்த்தத்தில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். ஒரு துன்பம் வர இருந்திருக்கும், அந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான். அவனுக்கு வர இந்த அந்த துன்பம் இவன் கொடுத்த காசி 1000 ரூபாவா இருக்கும், வர இந்த துன்பம் எவ்வளவு பெருமதியானதா இருந்திருக்கும், வர இருந்த சோதனை அனர்த்தம் எவ்வளவு பெருமதி மிக்கதாக இருந்திருக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, இது பெரிய உண்மை. ஆனால் மனிதர்கள் துரைஷ்டசாலிகள், மனிதர்கள் முட்டாள்கள், மனிதர்கள் நஷ்டவாளிகள். மனிதர்கள் இந்த பெரிய உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். புத்திசாலி இந்த பிரபஞ்ச உண்மைகளை புரிந்து தனக்கு செலவு செய்வதை விட, தனக்காக செலவு செய்வதை விட, தன்னுடைய நலனை கருத்தில் கொண்டு, பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு, கவலை இல்லாமல் சந்தோஷமாக நான் வாழ வேண்டும், எனக்கு அனர்த்தங்கள், சாதாரண பாஷையை சொல்வதாக இந்த பலாய் முசீபத்துகள், சோதனைகள், வேதனைகள், கவலைகள், எதிர்பாராத விதமாக வருகின்ற பிரச்சனைகள் இருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு நான் எப்போதும் தர்மம் செய்ய வேண்டும். இதை நாடி தேடி தேடி நான் தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மமானது தலை காக்கும், என்னை காக்கும், எல்லா கவலைகளிலிருந்தும் என்னை காக்கும், சோதனைகள், வேதனைகள், தண்டனைகள், அனர்த்தங்களிலிருந்து என்னை காப்பாற்றும். மாத்திரமல்ல, மறுபக்கத்தில் எனக்கு மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும், நிறைவை தரும், நிம்மதியை தரும் என்ற இந்த உண்மையை மனிதன் புரிந்து கொண்டால் எத்தகைய ஒரு வாழ்க்கையை அவன் அனுபவிப்பான் சிந்திப்பாங்க. எனவே நாம் மனதிலே, உள்ளத்தின் ஆழத்திலே இந்த பிரார்த்தனையை எப்போதும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் வருகிறார்கள். ஒரு மலக்கு பிரார்த்திக்கிறார். யாரெல்லாம் இன்றைய தினத்தில் செலவு செய்கிறார்களோ, தர்மம் செய்கிறார்களோ, கொடுக்கிறார்களோ, உதவி உபகாரம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு இறைவா அதற்குரிய பிரதியீட்டை, பிரதிபலனை கொடுத்து விடு. யாரெல்லாம் இன்று செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ, உதவிக்கரம் நீட்டாமல் இருக்கிறார்களோ, அடுத்தவருடைய துயரை துடைக்காமல் இருக்கிறார்களோ, அதற்கு முயற்சிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அழிவை கொடு. அடுத்தவருக்கு உதவாத, கை நீட்டாத, உதவிக்கரம் நீட்டாத, அடுத்தவரை அரவணைக்காத, ஏதோ ஒரு வகையில் அடுத்தவருக்கு உதவாத ஒவ்வொரு நாளையிட்டும் நாம் பயப்பட வேண்டும். இன்று ஏதாவது ஒரு அழிவு வரலாம். அந்த அழிவு நோயாக, ஒரு கவலையாக, ஒரு அனர்த்தமாக, ஒரு சோதனையாக, ஒரு தோல்வியாக, ஒரு இழப்பாக, நஷ்டமாக, கஷ்டமாக வரலாம் என்ற எதிர்பார்ப்பு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். கொடுத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாதுகாப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
ஏதாவது வந்தாலும் இதைவிட பாரதூரமாக வர இருந்தது, நான் கொடுத்த தர்மம் தலை காத்து அதைவிட குறைவாக வந்திருக்கிறது என்று அவன் நிறைவே அடையலாம். ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. யார் தங்களுடைய செல்வங்களை, காசு, பணத்தை அல்லாஹ்வின் பாதையில் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்கிறார்களோ, செலவு செய்துவிட்டு சொல்லி காட்டாமலும் குத்தி காட்டாமலும் உதவி செய்தவருக்கு அதை சொல்லி காண்பித்து அவரை நோவிக்காமலும் இருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ள கூலி நிச்சயமாக அவர்களுடைய ரப்பிடம் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, அவ்வாறு செலவு செய்பவர்களுக்கு, தர்மம் செய்பவர்களுக்கு, உபகாரம் செய்பவர்களுக்கு பயமில்லை, அச்சமில்லை. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலைகளும் ஏற்படாது மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில். இப்ப தர்மம் செய்வதால், கொடுப்பதால், உதவுவதால், உபகாரம் செய்வதால் மனிதனுக்கு அச்சம் இல்லாமல் போகிறது, பயம் இல்லாமல் போகிறது, கவலைகள் அவனை பீடிக்காமல் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் என்று படைத்த இறைவன் சொல்கிறான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாயிஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா. சூரத்துல் பக்ராவின் 245ஆம் வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அவர் கொடுத்த கடனை மடங்குகளாக ஆக்கி திருப்பி கொடுப்பான். எத்தகைய வாக்கு என்று பாருங்கள், எப்படிப்பட்ட வாக்கு என்று பாருங்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன், அவன் கொடுத்ததே திருப்பி கொடுப்பதே அல்லாஹ் அழகிய கடன் என்று சொல்கிறான். நீங்கள் எனக்கு தந்த காசை நான் திருப்பி தருவதை நீங்கள் சொல்வீர்களா? நீங்கள் எனக்கு திருப்பி கடன் தருகிறீர்கள் என்று. ஆனா ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள் எத்தகையது என்றால், அவன் நமக்கு தந்ததை அவன் சொல்கிற விவகாரப்படி திருப்பி கொடுக்கின்ற போது அதை அல்லாஹ் சொல்கிறான், எனக்காக நீங்கள் கடன் தருகிறீர்கள் என்று. இது அல்லாஹ்வுடைய அருள். உதாரணமாக ஒருவர் எனக்கு 1 லட்சம் ரூபாய் காசு தந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு வரவேண்டிய காசில் 10,000 ரூபாவை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள், நாளை மற்றொரு வருவார் அவருக்கு 25,000 ரூபாய் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால், நான் என்ன உபகாரமா செய்தேன்? கடனா கொடுத்தேன்? இல்லை, நான் கடன் கொடுக்கவில்லை, அவருடைய காசை கொடுத்தேன், காசின் ஒரு பகுதியை கொடுத்தேன். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உனக்கு தந்ததில் இருந்து நீ தர்மம் செய்தால், கொடுத்து உதவினால் அது நீ எனக்கு தருகின்ற கடன். அதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளவில்லை, அவ்வாறு நீ கடன் தந்தால் நான் திருப்பி தருவேன். திருப்பி தருகின்ற போது ஹலாலான வட்டியோடு உனக்கு தருவேன். இது ஹலாலான வட்டி, திருப்பி தருவேன், பல மடங்கு அதிகமாக திருப்பி தருவேன். சரி, இல்லையே 1000 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா 50,000 ரூபாய் திருப்பி கிடைக்குமா? நாங்க கொடுத்து பார்த்தோமே, என்ன கிடைச்சு? அதே மெட்டீரியலி பார்க்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காசுக்காக அல்ல, பணம் பணத்துக்காக அல்ல, அது வெறும் ஊடகம் தான். எமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு ஊடகமே தவிர அதற்கு எந்த பெருமதியும் கிடையாது. அல்லாஹ் பல மடங்காக திருப்பி தருவான் என்றால் பொருள் என்ன? உடலுக்கு ஆரோக்கியமாக அதை தருவான், ஏற்பட்ட நோயை அவசரமாக குணப்படுத்தி அதை தருவான், பீடிக்க இருந்த ஒரு துன்பத்தை நீக்கி அதை தருவான், ஒரு கவலையை போக்கி அதை தருவான், வர இருந்த சோதனையை தடுத்து அதை தருவான், ஏற்பட இருந்த ஒரு அனர்த்தத்தை நீக்கி அதை தருவான். இப்படி எண்ணிலடங்காத வழிகளில், முறைகளில் நாம் கொடுத்ததை அல்லாஹ் பல மடங்காக திருப்பி தருவான். எப்படி தந்தால் நல்லது? ஒரு மனிதன் 1000 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தான், உங்களுக்கு பல மடங்கா கிடைக்கும். 25,000 ரூபாய் தாரது நல்லமா? லியூகேமியா என்ற இரத்த புற்றுநோய் வர இருந்தது, அதை தடுத்து தருவது நல்லமா? எது நல்லது? இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் சகோதரர்களே, சகோதரிகளே,
பெரிய உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் யுதாயிஃபுஹு லக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால் அவன் அதனை பல மடங்காக்கி உங்களுக்கு தருவான் என்ற அல் குர்ஆன் வசனத்தை ஒருவர் கேட்ட பின்பும் தன்னிடம் மீதமாக இருக்கிற காசை பணத்தை கொடுக்காமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால் அதனை அல்லாஹ் உங்களுக்கு பல மடங்காக்கி தருவான் என்று அல்லாஹ் சொல்கின்ற இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை கேட்டதன் பின்பும் தன்னிடம் எஞ்சியிருக்கிற காசை, வைத்திருக்கிற காசை தேவையானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பசியால் வாடுபவர்களுக்கு, பட்டினியால் அவதிப்படுபவர்களுக்கு, கஷ்டத்தில் உழல்பவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு கொடுக்காமல் வைத்திருப்போரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களே, நிச்சயமாக சத்தியமாக அடுத்தவருக்கு உதவிக்கரம் நீட்டுவது, உபகாரம் செய்வது, உதவி செய்வது மனிதன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை பெறுவதற்கான மிக சிறந்த ஒரு வழியாகும். சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்வதற்கான மிகவும் காத்திரமான தாக்கமிக்க ஒரு வழியாகும். மறுமையிலே அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து இப்படி கேட்பானாம், ஓ மனிதா, நான் பசியில் இருந்தேனே, நீ ஏன் எனக்கு உணவளிக்கவில்லை? இதை கேட்கும் அடியான், யா அல்லாஹ், நீயா பசியில் இருந்தாய்? நீ ரப்புல் ஆலமீன் அல்லவா, உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும்? அப்போது அல்லாஹ் சொல்வானாம், இல்லை, எனது இந்த அடியான் பசியில் இருந்தானே, அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் என்னை நீ அவனில் கண்டிருப்பாய். மீண்டும் அல்லாஹ் கேட்பானாம், ஓ அடியானே, நான் உடை இல்லாமல் இருந்தேன், ஏன் நீ எனக்கு உடை அளிக்கவில்லை? அதற்கு அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீன், உனக்கா உடை இருக்கவில்லை, நீயா உடை இல்லாமல் இருந்தாய், எப்படி சாத்தியமானது? உனக்கு நான் எப்படி உடை அளிக்க முடியும் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்வானாம், மனிதா, இந்த அடியான் உடை இல்லாமல் இருந்தான், உடுக்க துணி இல்லாமல் இருந்தான், அவனுக்கு நீ உடை கொடுத்திருந்தால் என்னை நீ அவனில் கண்டிருப்பாய், எனக்கு உடை அளித்தவனாக நீ கொல்லப்பட்டிருப்பாய் என்று அல்லாஹ் பதில் சொல்வான். மூன்றாவதாக அல்லாஹ் கேட்பான், ஓ மனிதனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, ஏன் நீ என்னை வந்து பார்க்கவில்லை, சுகம் விசாரிக்கவில்லை? நீயா நோய்வாய்ப்பட்டிருந்தாய் இறைவா, உனக்கு நோய் ஏற்படுவதற்கு சாத்தியமில்லையே என்று மனிதன் சொல்வானாம். அப்போது அல்லாஹ் சொல்வான், இந்த எனது அடியான் நோயாளியாக இருந்தான், அவனை நீ போய் பார்த்திருந்தால், நோய் விசாரித்திருந்தால், அவனை கவனித்திருந்தால் நிச்சயமாக என்னை அவனில் கண்டிருப்பாய். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எதை உணர்த்துகிறது? மனிதர்கள் அடுத்தவருக்கு உதவுகின்ற போது, உபகாரம் செய்கின்ற போது, அடுத்தவரை அணவரிக்கின்ற போது, அவர்களுக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்கிறான். அல்லாஹ்வை அடைந்து கொண்டவன் எதை இழந்தான்? அல்லாஹ்வை அடையாதவன் எதை பெற்றான்? எனவேதான் ஒரு அறிஞர் சொன்னார், யா இலாஹி மாதா வஜத மன் ஃபகதக் வ மாதா ஃபகத மன் வஜதக். ஓ இறைவா, அல்லாஹ்வே, உன்னை இழந்தவன் எதனை பெற்றான், அடைந்தான்? உன்னை அடைந்து கொண்டவன் இந்த உலகத்தில் எதை இழந்தான்? அல்லாஹ்வை அடைந்து கொண்டால் இந்த உலகத்தில் எதையும் நாம் இழந்ததாக கொள்வதற்கில்லை. அல்லாஹ்வை அடையாத போது, அவனது திருப்தியை பெறாத போது எதையும் நாம் பெற்றதாக கருதுவதற்கு இல்லை. ஒரு மனிதன் தர்மத்தின் மூலம், உதவியின் மூலம், உபகாரத்தின் மூலம் இறைவனுடைய அருளை பெறுகிறான், நெருக்கத்தை பெறுகிறான், அரவணைப்பை பெறுகிறான். அதன் விளைவு என்ன? சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, மன மகிழ்ச்சி, உள்ளத்திலே பூரிப்பு. கொடுத்து வாழ்வதனால், அழித்து வாழ்வதனால், அடுத்தவருக்கு தந்து வாழ்வதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இதனாலும் கிடைக்கக்கூடியது அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும். இவ்வாறு சொல்கின்ற போது தர்மம் செய்தல், உபகாரம் செய்தல், பிறருக்கு உதவுதல் என்று சொல்கின்ற போது அது வெறும் காசு பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை.
காசாக, பணமாக, பொருளாகத்தான் அடுத்தவருக்கு உதவி மகிழ வேண்டும் அல்லது கொடுத்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் பதிவாயிருக்கிற ஹதீஸ், குல்லு மஅரூஃபின் சதகா, குல்லு மஅரூஃபின் சதகா. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியமும் தர்மம் தான். தர்மம் என்றால் காசு பணத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய, அடுத்தவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல நன்மையான காரியமும் தர்மம் தான். எனவே எந்த மனிதனும் தர்மம் செய்யலாம், எந்த மனிதனும் அடுத்தவனுக்கு உபகாரம் செய்யலாம், உதவிக்கரன் நீட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை விளக்கும் வகையில் நிறைய போதனைகளை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. தர்மம் என்பது, சதக்கா என்பது காசாக கொடுப்பது மாத்திரமல்ல, பணமாக கொடுப்பது மாத்திரமல்ல, பொருளாக கொடுப்பது மாத்திரமல்ல, உனது சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து புன்முறுவல் பூப்பது, சிரிப்பது சதக்கா, தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரியுங்கள், தர்மமாக அமையும். அதனால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அதனால் உள்ளத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும். அல் கலிமத்து தய்யிபா சதக்கா, நல்ல வார்த்தை பேசுவது, கல்வை குளிர வைக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை பேசுவது தர்மம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த சகோதரனின் வாளியில் உனது வாளியினால் தண்ணீர் ஊற்றி கொடுப்பது சதக்கா, தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாதையில் வழி தெரியாமல், பாதை தெரியாமல் நிற்பவனுக்கு அவன் செல்ல வேண்டிய பாதை எது என்பதை காட்டிக் கொடுப்பது சதக்கா, தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குருடருக்கு பாதையை கடப்பதற்கு உதவுவது தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தர்மம் துடைய வட்டம் மிக மிக விசாலமானது, சதக்காவுடைய வட்டம் மிக மிக விசாலமானது. எல்லாம் தர்மம். தனது வாகனத்தில் தான் வாங்கிய பொருளை ஏற்ற முடியாமல் கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு அவருடைய பொருளை ஏற்றி கொடுப்பதற்கு உதவுவது சதக்கா, தர்மம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு இந்த மூட்டுக்காகவும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். உடம்பில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்காகவும், உடம்பில் எவ்வளவு மூட்டுகள் இருக்கின்றனவோ வீட்டுக்கெல்லாம் தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு பிரதிபலன், உங்களுக்கு பிரதியீடு இந்த உலகத்திலே கிடைக்கும். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, மறுபக்கத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை நீக்கி, பலாய் முசீபத்துகளை நீக்கி, கவலைகளை போக்கி அல்லாஹ் உங்களுக்கு பிரதியீட்டை தருவான். குல்லு சுலாம் அலா நாஸி அலைஹி ஸதகா, ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபீ குல்லி கபிதின் ரத்திபா அஜ்ருன், ஈரலிப்பான நிலையில் இருக்கிற எதற்காக செய்கின்ற நன்மையும் உங்களுக்கு, எதற்காக செய்கின்ற உபகாரமும் உங்களுக்கு நன்மையை பெற்று தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதாவது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது, உபகாரம் செய்வது. அதனைத்தான் சொன்னார்கள், கபிதுன் ரத்திபா என்றால் ஈரலிப்பான ஈரல் உள்ள எதற்கும், அதாவது உயிர் உள்ள எதற்கும் நீங்கள் செய்யக்கூடிய உதவி தர்மமாக இருக்கும். ஒரு மாட்டுக்கு நீர் வைக்கிறீர்கள், ஒரு நாய்க்கு நீர் புகட்டுகிறீர்கள், ஒரு பூனைக்கு உணவு வைக்கிறீர்கள், தர்மம், சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் கேள்விப்பட்ட பிரபலமான ஹதீஸை நினைத்து பாருங்கள். ஒரு விபசார பெண்மணி ஒரு நாயை காண்கிறார். அந்த நாய் கடும் தாகத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறது. அப்போது தனக்கு ஏற்பட்ட தாகத்தை போல் இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று மனமிறங்கி அந்த நாய்க்கு நீர் வைக்கிறார், தண்ணீர் எடுத்துக் கொடுக்கிறார். அந்த ஒரே காரணத்தினால் அந்த பெண் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனம் நுழைந்தாள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் தர்மம் தான், எல்லாம் நன்மையான அம்சங்கள் தான். எனவே தர்மத்துடைய வட்டம் மிக விரிவானது, விசாலமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மற்றும் ஒரு ஹதீஸை இங்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். மன் கான லஹு ஃபத்லுன், மன் கான லஹு ஃபத்லு ஜாதின், ஒருவரிடம் மேலதிகமான உணவு இருந்தால், சாப்பிட்டு விட்டு மேலதிகமாக உணவு எஞ்சி இருந்தால், மிஞ்சி இருந்தால், யாருக்கு உணவில்லையோ அவருக்கு அதை கொடுக்கட்டும். எவரிடம் மேலதிகமான ஒரு வாகனம் இருக்கிறதோ அவர் அந்த வாகனத்தை வாகனம் இல்லாதவருக்கு கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தகைய எப்படிப்பட்ட அர்த்தமுள்ள பொது உடைமைவாதம்,
என்று சிந்திப்பாருங்க. இதனால் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், பகிர்ந்து வாழுவது, கொடுத்து வாழுவது, இதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய முஹத்திஸ் மாத்திரமல்ல, மிகப்பெரிய வியாபாரியாக செல்வந்தராகவும் அவர்கள் இருந்தார்கள். இவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு யூதன் கூடி அமர்ந்திருந்தார். அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹுடைய வீட்டுக்கு அடுத்த வீடு ஒரு யூதனுடைய வீடு. ஒரு யூதனுடைய வீடு. எப்போதும் வீட்டிலே தனது குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு முன்னால் அந்த யூதனுக்கு சாப்பாடு கொடுத்து விடுமாறு அவர்கள் பணித்திருந்தார்கள். முதலில் அண்டை வீட்டான யூதனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதுக்கு பிறகுதான் வீட்டில் உள்ளவர்களுக்கு சாப்பாடு. ஏதாவது ஆடைகள் கொண்டு வந்தாலும் முதலில் அந்த அண்டை வீட்டான யூதனுக்கு ஆடை கொடுப்பார்கள், அதுக்கு பிறகுதான் தனது பிள்ளைகளுக்கு துணிகளை வழங்குவார்கள். இது அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வளமையாக இருந்தது. அப்போது இந்த யூதனுடைய வீட்டை விலை கொடுத்து வாங்குவதற்கு சிலர் வந்தார்கள். ஓ மனிதனே, உமது வீட்டை ஏன் நமக்கு விற்கக்கூடாது என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், நான் தயாராக இருக்கிறேன், எனது வீட்டை விற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனது வீட்டுக்கு பெறுமதி 2000 தீனார்கள். 1000 தீனார் என்னுடைய வீட்டின் பெறுமதி, அடுத்த 1000 தீனார் என்னுடைய நேபர்ஹுட்டின் பெறுமதி. 1000 தீனார் எனது வீட்டின் பெறுமதி, அடுத்த 1000 தீனார் எனது நேபர்ஹுட், எனது அயலவரின் பெறுமதி, அப்துல்லா பின் முபாரக்குடைய பெறுமதி 2000 தீனார்கள். மனிதனுடைய பெருமை எதிர் இருக்கிறது பார்த்தீர்களா? இது அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. தனது அயலவரான யூதர் அவருடைய வீட்டை வாங்க வந்தவர்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், எனது வீட்டுக்கு 2000 தீனார் பெறுமதி, 1000 தீனார் எனது வீட்டுக்குரிய பெறுமதி, அடுத்த 1000 தீனார் எனது அயலவருக்குள்ள பெறுமதி. யார்? இந்த அப்துல்லா பின் முபாரக்குடைய பெறுமதி. கேள்விப்பட்ட போது அவர்கள் அந்த யூதருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் மஹ்திஹி இலல் இஸ்லாம், யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை வழங்குவாயாக, இஸ்லாத்தை நசீபாக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அந்த மனிதனுடைய உள்ளம் விரிவடைந்தது. அல்லாஹ்வின் துணையினால், அருளினால் அந்த மனிதன் இஸ்லாத்தை தழுவினான். இதுதான் தாவா, இதுதான் தாவா. எத்தகைய தாவா, அழைப்பு பணி என்று சிந்திப்பார்கள். எப்படிப்பட்ட உள்ளங்கள் உருவாக்கப்படுகின்றன என்று சிந்திப்பார்கள். இதைவிட தாக்கம் மிக்க ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கு சம்பவத்தை சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? சந்தோஷம் எதில் இருக்கிறது? சேமித்து வாழ்வதிலா, பகிர்ந்தளித்து கொடுத்து வாழ்வதிலா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இது எல்லா வகையிலும் உதவியா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நாள் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகவும் பெரிய இமாம் மாத்திரமல்ல, முஹத்திஸ் மாத்திரமல்ல, அவர்கள் பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். வருடா வருடம் பெரும் தொகையானவர்களை அழைத்துக் கொண்டு பொருட்களை எல்லாம், தேவையான பொருட்களை எல்லாம் கட்டிக்கொண்டு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவது வளமை போல ஒரு வருஷம் பலரை ஹஜ்ஜுக்கு அழைத்துக் கொண்டு அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தேவையான பொருட்களை எல்லாம், உணவுப் பொருட்கள், உடைகள், ஏனைய பயணத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கட்டிக்கொண்டு ஒரு கரவானை எடுத்துக்கொண்டு, ஒரு கரவான் உங்களுக்கு தெரியும், பாலைவனத்தில் செல்லக்கூடிய கூட்டம், எடுத்துக்கொண்டு போகிறார்கள். செல்லும் வழியிலே ஒரு பெண்ணை கவனிக்கிறார்கள். அந்த பெண் ஒரு இடத்திலே செத்து விழுந்திருக்கும் ஒரு காகத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். இவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஏன் இந்த பெண் செத்து கிடக்கும் அந்த காகத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்? உடனடியாக ஒருவரை அழைத்து இந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று நிலைமையை அறிந்து வாரும் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மனிதன் போய் வந்து அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கிறார். ஒரு சிறிய கிராமம், அங்கிருப்பவர்கள் எல்லாம் ஏழைகள். அந்த பெண் சொன்னால் 3 நாட்களாக உணவுக்கு எதுவுமே கிடையாது. இவ்வாறு செத்து விழுகின்ற பாலைவனம், சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது. செத்து விழுகின்ற பறவைகளைத்தான் நாம் சமைத்து சாப்பிடுகிறோம். அந்த வகையில் அந்த காகம் செத்து விழுந்திருந்தது. அதை சமைத்து சாப்பிடுவதை தவிர வேறு வழி எனக்கு இருக்கவில்லை, அதனால் தான் எடுத்து சென்றேன் என்று சொன்னார். சொன்ன போது அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். அவர்கள் ஏழவே மிகப்பெரிய கொடையாளி. அவருடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். மிக பிரபலமான ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு இமாம், முஹத்திஸ். இந்த நிகழ்ச்சியை, இந்த உண்மையை அறிந்த போது அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். உடனடியாக
ஹஜ்ஜிக்கு செல்லும் பயணத்தை நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு அந்த கிராமத்துக்கு போய் தம்மோடு கொண்டு வந்த எல்லா பொருட்களையும், உணவு, உடை உட்பட அனைத்து பொருட்களையும் அந்த கிராமவாசிகளுக்கு பகிர்ந்து அளித்தார்கள். இந்த முறை ஹஜ்ஜி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வருடா வருடம் நாம் ஹஜ்ஜி செய்து வருகிறோம், வாருங்கள் திரும்பி செல்வோம் என்று ஊருக்கு போய்விடுகிறார்கள். அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே சொல்கிறார்கள், நான் இரவில் தூங்கினேன், ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே எனக்கு சொல்லப்பட்ட சுப செய்தி இதுதான்: ஹஜ்ஜும் மப்ரூர் வ ஸஅயுன் மஷ்கூர் வ தம்புன் மக்ஃபூர். உங்களுடைய ஹஜ்ஜி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய முயற்சி அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, உங்களது பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற சுப செய்தி எனக்கு சொல்லப்பட்டது என்று அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். எத்தகைய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் என்று சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட மனிதர்களை இது காண விரும்புகிறது, உருவாக்க விரும்புகிறது சிந்தித்து பாருங்கள். இப்படியான உள்ளம் படைத்த மனிதர்கள் கவலைகளை சுமந்திருப்பார்களா என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சஹாபாக்களை எப்படி வர்ணிக்கிறான் அல் குர்ஆனிலே? வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா. அவர்களுக்கு தீவிரமான தேவை, வறுமை, நெருக்கடி இருக்கிற நிலையிலும் தங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து அவர்கள் அடுத்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கோ பெரிய நெருக்கடியான நிலை, கஷ்டமான நிலை. அத்தகைய நிலையிலும் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள் என்று சஹாபாக்களை அல் குர்ஆன் வர்ணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, நன்மையான காரியங்களில் அளவு மீறி சென்றாலும் கை செய்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவமான காரியங்களில் கொஞ்சம் ஈடுபட்டாலும் நாம் கை செய்தப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். நன்மையான காரியங்கள்ல அளவுக்கு அதிகமாக செஞ்சிட்டோம். உதாரணமாக, ஒருவருக்கு உதவி செஞ்சோம், ஒருவருக்கு உதவி செய்தோம், பிறகு தெரிய வருகிறது அந்த அளவு உதவி செய்ய தேவையான நிலையில் அவர் இருக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கை செய்தப்பட வேண்டிய தேவையில்லை. அதிகமாகவே செய்து விட்டோம் என்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதற்குரிய பிரதிபலன் மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கும். தர்மம் தலை காக்கும், அதனால் நாம் பாதுகாக்கப்படுவோம். கவலைகள் இருந்து, துன்பங்கள் இருந்து, கஷ்ட நஷ்டங்கள் இருந்து, சோதனைகள் இருந்து, அனர்த்தங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க போதுமானான். ஒரு நாள் ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்து மனநிறைவை பெற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து இரவு நேரத்திலே தர்மம் செய்வதற்காக சென்றார். இந்த சம்பவத்தை கடந்த ஆண்டும் ஒரு நிகழ்ச்சியின் போது நான் நினைக்கிறேன், ஹெரோல நடந்த நிகழ்ச்சி நான் சொன்னதாக ஞாபகம் வருகிறது. இரவிலே போகிறார். இரவில போய் இருளில் யாருக்கும் தெரியாமல் ஒருவருக்கு தர்மம் செய்து விடுகிறார். அடுத்த நாள் காலையில் கதை அனைவருக்கும் தெரிய வருகிறது. இவர் தர்மம் செய்திருப்பது விபசாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு பெண்ணுக்கு. இவருக்கோ பெரிய கவலை. போயும் போயும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தர்மம் செய்திருப்பது ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்ணுக்கு அல்லவாறு கவலைப்படுகிறார். அடுத்த நாள் இன்றாவது ஒழுங்கான ஒரு ஆள் கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு அடுத்த நாளும் இரவில் போய் அகப்பட்ட ஒருவருக்கு தர்மம் செய்கிறார். காலையானது, மக்களுக்கு செய்தி தெரிய வந்தது. செய்தியை பார்த்தால் இவர் தர்மம் செய்திருப்பது ஒரு திருடனுக்கு, ஒரு கள்ளனுக்கு. கவலையோடு மூன்றாவது நாளும் முயற்சி செய்வோம் என்று போகிறார். தர்மம் செய்கிறார். அடுத்த நாள் காலையில் தேடி பார்த்தால் இவர் தர்மம் செய்திருப்பது வசதியான ஒரு செல்வந்தனுக்கு. கவலையோடு இருக்கிறார். இரவு கனவு காண்கிறார். கனவிலே அவருக்கு சொல்லப்படுகிறது, கவலைப்படாதீர், உமது தர்மம் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. நீர் முதலாவது நாள் ஒரு விபச்சார பெண்ணுக்கு தர்மம் செய்தீர், அதன் காரணத்தினால் அந்த பெண் இனி விபச்சாரம் செய்யாத அளவுக்கு திருந்து விட்டாள். வறுமை அவள் விபச்சாரம் செய்ததற்கு காரணமாக அமைந்தது. இப்போது நீர் கொடுத்த தர்மத்தினால் அந்த பெண் தன்னை திருத்திக் கொண்டு கற்புடைய வாழ்க்கை வாழ உட்பட்டிருக்க கூடும். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாம் நாள் ஒரு திருடருக்கு தர்மம் செய்தீர். அந்த திருடன் பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக, வறுமையின் காரணமாக திருடுவதற்காக சென்றிருப்பான். நீர் கொடுத்த தர்மத்தினால் அவன் திருட வேண்டிய நிலை இல்லாமல் போயிருக்கும். மூன்றாவது நாள் ஒரு செல்வந்தனுக்கு தர்மம் செய்தீர். அதையிட்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் திருந்துவதற்கு அது காரணமாக அமைந்து விட்டது. அடே, இந்த மனிதன்
இந்த இரவில் யாருக்கும் தெரியாமல் எனக்கு தர்மம் செய்கிறான், நானும் ஒரு செல்வந்தன் அல்லவா, பணத்தை குவித்து வைத்திருக்கிறேனே, கொடுக்காமல் இருக்கிறேனே என்று நல்லுணர்ச்சி பெறுவதற்கு அது துணை புரிந்திருக்கலாம். உமது தர்மம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற போது குறிப்பாக சிறப்பாக அடுத்தவருக்கு உதவுவது, உதவிக்கரம் நீட்டுவது, தர்மம் செய்வது என்பது மிகப்பெரிய நன்மை மாத்திரமல்ல, சந்தோஷமாக வாழ்வதற்கு, மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சிறந்த வழி. செய்து பாருங்கள், பிரதிபலனை நிச்சயமாக காண்பீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஜால் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உனது கரங்களை கழுத்தோடு சேர்த்து இறுக்கிக் கொள்ளாதீர். அதாவது காசு பணத்தை பிறருக்கு கொடுக்காமல், பிறருக்கு உதவாமல் வைத்து உமது கரங்களை கழுத்தோடு சேர்த்து இறுக்கிக் கொள்ளாதீர். இதற்கு விளக்கம் கொடுக்கிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், கழுத்தில் மாத்திரமல்ல இறுக்கம் வரும், செலவழிக்காமல் இருக்கின்ற போது உள்ளத்திலும் இறுக்கம் வரும். லோபித்தனம் காட்டுகின்ற போது, கஞ்சத்தனம் காட்டுகின்ற போது உள்ளத்திலும் இறுக்கம் வரும். உலகிலே கஞ்சர்கள் லோபிகளை போல மன இறுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது செலவழிக்காமல் சேகரிக்கிற அளவுக்கு, சேமிக்கிற அளவுக்கு, சேர்க்கிற அளவுக்கு உள்ளம் சுருங்கி போய் நெருக்கடியான உள்ளமாக மாறும் என்று விளக்கம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு மனிதர் சக்ராத் ஹாலில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். சஹாபாக்கள் அவரை சூழ நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் அங்கே இருக்கிறார்கள். அந்த மனிதர் திடீரென்று ஒரு வசனத்தை சொன்னார், லைத்தஹு கான ஜதீதா. ஐயோ, அது புதிதாக இருந்திருக்க கூடாதா? சற்று நேரம் போய் மற்றும் ஒரு வசனத்தை சொன்னார், ஐயோ, அது தூரமாக இருந்திருக்க கூடாதா? இன்னும் சிறிது நேரம் போய் அவர் சொன்னார், ஐயோ அநியாயமே, அது முழுமையானதாக இருந்திருக்க கூடாதா? இவ்வாறு 3 வசனங்களை சொன்னார். ரூஹு பிரிந்தது. ஜனாசாவை தூக்கிச் சென்று அடக்கம் செய்தார்கள். சஹாபாக்களுக்கோ மிகப்பெரிய ஒரு கேள்வி உள்ளத்திலே. 3 வசனங்களை சொன்னாரே, அந்த தத்துவம் என்ன, அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலை அணுகி, அல்லாஹ்வுடைய தூதரே, இறுதி நேரத்தில், கடைசி நேரத்தில் இந்த மனிதர் 3 வசனங்களை சொன்னாரே, இதன் பொருள் என்ன, விளக்கம் யாது என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வகையில் அந்த மனிதர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது, சக்கராத் வேல் இருக்கின்ற போது அவருக்கு சுவனத்திலே ஒரு பெரிய இன்பம் காண்பிக்கப்பட்டது. யாருக்குரிய இன்பம் இது என்று அவர் கேட்கிறார். இது உமக்குத்தான் சுவனத்திலே தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. நான் எந்த நன்மையை செய்ததற்காக இத்தகைய ஒரு இன்பம் எனக்காக சுவனத்திலே இருக்கிறது என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அதற்கு பதில் சொல்லப்பட்டது. ஒரு நாள் நீர் வீட்டில் இருக்கின்ற போது ஒரு ஏழை வந்தான். தனக்கு அணிவதற்கு ஆடை இல்லை என்று சொன்னான். உம்மிடம் எந்த ஒரு புதிய ஆடையும் இருக்கவில்லை, இருந்ததோ ஒரு பழைய துணி. அந்த பழைய துணியை எடுத்து நீர் உடனே கொடுத்து விட்டீர். அதற்காகத்தான் இந்த இன்பம், இந்த நிஅமத், இந்த பரிசு உமக்காக சொர்க்கத்தில் காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது அவர் சொன்ன வசனம் தான் லைத்தஹு கான ஜதீதா. அநியாயமே, அது புதிதாக இருந்திருக்க கூடாதா? ஐயோ, நான் போயும் பழைய துணியல்லவா கொடுத்தேன், ஒரு புதிய துணியை கொடுத்திருக்க கூடாதா? கொடுத்திருந்தால் எப்படி எனக்கு கிடைத்திருக்கும் என்று அவர் அங்கலாய்த்தார். மீண்டும் மற்றுமோர் இன்பம் அவருக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. மற்றுமோர் சுவனலோகத்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. இது எதற்காக, யாருக்காக என்று கேட்டபோது உமக்காகத்தான். இதை பெறுவதற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று அவர் சொல்கிறார். இல்லை, நீர் ஒரு பெரிய காரியம் செய்தீர். ஒரு நாள் வீட்டிலே நீர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர். ஒரு ஏழை பசியினால் உம்மிடம் வந்து உண்பதற்கு ஏதாவது கேட்டான். ஒரே ஒரு ரொட்டி இருந்தது. நீரும் சாப்பிட வேண்டும், அவனுக்கும் கொடுக்க வேண்டும். அந்த ரொட்டியை 2ஆக உடைத்து ஒரு பாதியை உமக்கு வைத்துக் கொண்டீர், அடுத்த பாதி அவனுக்கு கொடுத்தீர். அதற்குத்தான் உமக்கு இந்த பாக்கியம் என்று சொன்ன போது, அநியாயமே, லைத்தஹு கான காமிலா, முழு ரொட்டியையும் நான் கொடுத்திருக்க வேண்டுமே, அது முழுமையாக இருந்திருக்க வேண்டுமே, நான் ஏன் அரைவாசியை கொடுத்தேன் என்ற பொருளில் தான் அந்த வசனத்தை சொன்னார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். 3வது விஷயம் என்ன? தூரம். ரைட். 3வது ஒரு பாக்கியம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது.
யாருக்கு என்று கேட்கிறார். உமக்குத்தான் சொல்லப்படுகிறது. இதை பெறுவதற்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்கிறார். ஒரு நாள் நீர் பாதையில் போய் கொண்டிருந்தீர். ஒரு முடவர் உம்மை அழைத்து, தம்பி என்னை இந்த இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடு, என்னால் நடக்க முடியாது என்று சொன்னார். நீரும் அவரை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட இடத்தில் விட்டுவிட்டீர். அதற்காகவே உமக்கு இது கிடைத்தது என்று சொன்ன போது அவர் சொன்னார், லைத்தஹூ கான பைதா, இன்னும் சற்று தூரமாக அது இருந்திருக்க வேண்டுமே. அவர் சொன்ன தூரம் குறைவாக இருந்தது, இன்னும் அது தூரமாக இருந்திருக்க வேண்டுமே, இருந்தால் இன்னும் எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்குமே என்ற பொருளில் தான் அவர் அந்த வசனத்தை சொன்னார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, நன்மை செய்தவருடைய கை சேதம். உடையை கொடுத்தார், பழைய உடையாவது, ரொட்டியை கொடுத்தார், பாதியை ஆவது, தூக்கி கொண்டு சென்றார், குறைந்த தூரம் ஆவது. நாம் என்ன கொடுத்தோம்? எதை செய்தோம்? எந்த உதவியை செய்தோம்? தொழுது விட்டு வேகமாக போவோம். எந்த அளவு வேகமாக போவோம் என்றால், ஒருவர் இடையில் வழிமறித்து பாதையை கேட்டால் கூட யார்ட்டையாவது கேளுங்க, சுபஹானல்லாஹ் 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 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் திக்ர வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு கூட சொல்லிட்டு போவார். போற வழியில ஒரு வாழைப்பழத்தோடு இருக்கும் பாதையில, சரியா வாழைப்பழத்தை விட இவர் வலிக்கு போயிடுவார். இதுக்கு பேர் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனித் தரீக், மனிதர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய கற்கள், முட்கள், வாழைப்பழத்தோல் முதலானவற்றை பாதையிலிருந்து அகற்றுவது சதக்கா, தர்மமாகும் என்று சொல்ற மார்க்கம் இது. இபாதத்தாகும், அமலாகும் என்று சொல்ற மார்க்கம் இது. எந்த அளவு தூரம் இத்தகைய அமல்களை நானும் நீங்களும் செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனால் தான் மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். அடுத்தவருக்கு உதவுவதால், உபகாரம் செய்வதால், கொடுத்து வாழ்வதால், அனைவரோடும் சேர்ந்து எனக்கு கிடைத்த பாக்கியங்களை பகிர்ந்தளித்து அனுபவிக்கின்ற போதுதான் இன்பம், சந்தோஷம், நிறைவு, நிம்மதி வாருது. நான் மட்டும் அனுபவிப்பதால் அல்ல, என்னை சேர்ந்தவர்கள் மாத்திரம் அனுபவிப்பதால் அல்ல. அங்கு நெருக்கடி வரும். இனம் புரியாத, அடையாளம் காண முடியாத பிரச்சனைகளுக்கு தான் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். சகோதரர்களே, தர்மம் செய்வது மாத்திரமல்ல, சந்தோஷத்தை உலகில் பெறுவதற்கு குடும்பத்தில் சந்தோஷம், தொழிலில் சந்தோஷம், வாழ்கின்ற சமூகத்தில் சந்தோஷம், உள்ளத்திலே சந்தோஷம், சூழலிலே சந்தோஷம், பரக்கத்தை பெறுவதற்கு மற்றும் ஒரு மிக முக்கியமான வழியை இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் ஹலாலான உழைப்பு. ஹலாலான உழைப்பு, 100க்கு 100% ஹலாலான உழைப்பு. உண்மையான, வாய்மையான, நம்பிக்கை நாணயத்தோடு கூடிய நேர்மையான உழைப்பு, சுத்தமான உழைப்பு மனிதனுக்கு மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும் என்பது மாத்திரமல்ல, அத்தகைய மனிதன் உழைப்பை ஹலாலாக ஆக்கிக் கொண்ட, சம்பாத்தியத்தை ஹலாலாக ஆக்கிக் கொண்ட மனிதனுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வினால் உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படும் என்று அவன் சுத்தமான மனிதன். எந்த கவலையா யா ரப் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுக்கு அவனுடைய பிரச்சனை நீக்கி வைப்பான். எந்த ஒரு பிரச்சனையின் போதும் அவன் அங்கிங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக தலைமையகத்தோடு, ஹெட் குவார்டர்ஸோடு தொடர்பு கொள்ள வேண்டியது, முறைப்பட வேண்டியது, தீர்வு நிச்சயம் கிடைக்கும். பலருக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்ன? நிறைய தொழுகிறேன், நிறைய நோம்பு பிடிக்கிறேன், நிறைய 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 எல்லாம் நிறைய செய்கிறான், ஆனா உழைப்புல குவாலிட்டி இல்லை. குவாலிட்டி இல்லை என்றால் என்ன பொருள்? ஹலாலா இல்லை, ஆகுமானதா இல்லை. ஒவ்வொரு சதமும் ஹலாலாக அமைகின்ற போது வார மகிழ்ச்சி வேறு எதன் மூலம் வருவதற்கு இல்லை. ஒரு மனிதன் வருகிறார், பரட்டை தலையோடு, தூசு படிந்த கால்களோடு வருகிறார். அல்லாஹ்விடம் கேட்கிறார், யா அல்லாஹ், யா ரப் என்று பிரச்சனைகளை முறைப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை குறிப்பிட்டு சொன்னார்கள், மஅகலு ஹராம் வமல்பசு ஹராம் வமஷ்ரபு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராம், அவன் சாப்பிடுகின்ற உணவு ஹராம், அவன் குடிக்கிற பானம் ஹராம், அவனுடைய உடம்பே ஹராத்தினால் போஷிக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய பிரார்த்தனை, துஆ எங்கே அங்கீகரிக்கப்பட போகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருளை பெற, அரவணைப்பை பெற, நுஸ்ரத்தை பெற, தௌஃபீக்கை பெற, உதவியை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி உழைப்பை ஹலாலாக்கிக் கொள்வது. சகோதரர்களே, எமக்கு
வருமானமாக வருவதுடைய குவான்டிட்டி அல்ல முக்கியம், வருமானத்தின் குவாலிட்டி முக்கியம். குவான்டிட்டி என்றால் வாரத்துக்கு எவ்வளவு கிடைக்கிறது, மாதத்துக்கு எவ்வளவு கிடைக்கிறது, 200 பவுனா, 300 பவுனா, 400 பவுனா, 500 பவுனா, இது அளவு. தரம் என்றால் என்ன? எவ்வளவு ஹலாலாக இது கிடைக்கிறது, எவ்வளவு தூரம் ஹலாலாக இந்த உணவை நாம், இந்த வருமானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். எமது துஆக்கள், நான் நினைக்கிறேன், பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நாம் நாளாந்தம் எதிர்நோக்குகின்ற சோதனைகள், வேதனைகள், கவலைகள், இன்னொரு பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு சிறந்த வழியாக இருப்பது துஆ. அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டு அவரிடம் கையேந்துவது. அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மனிதன் இதுவரை நாம் கலந்துரையாடிய அம்சங்களில் பேணுதலாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஈமானோடு, அமலோடு, தக்வாவோடு, தர்மத்தோடு, நன்மையான காரியங்களோடு, பாவங்களை தவிர்த்து வாழ்வதோடு, ஹலாலான உழைப்பில் இருக்கின்ற போது அங்கே சந்தோஷம் வரும், துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். ஒரு பெண்ணுடைய கடமை என்ன? தனது கணவன் வீட்டில் இருந்து காலடி எடுத்து வைத்து வெளியே செல்கின்ற போது அவருக்கு சொல்ல வேண்டிய வசியத் என்ன? ஃபி அமானில்லா என்று தனது கணவனை, தனது சகோதரனை அனுப்பி வைக்கின்ற அதே வேளையில் அவருக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய வசியத் என்ன தெரியுமா? மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே வீட்டில் சந்தோஷமாக வாழ, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ, எதிர்பாராத விதமான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்காமல் இருக்க, கணவரே இத்தகில்லாஹ ஃபீனா, உங்களுடைய குடும்பம், நாம் எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா துத்இம்னா இல்லா அல் ஹலால் அத்-தய்யிப், ஹலாலானதை உழைத்து சம்பாதித்து ஹலாலானதையே எங்களுக்கு கொண்டு வந்து உணவாக தாருங்கள். ஹராத்தை உடைத்து இங்கு வந்து விடாதீர்கள், ஹராத்தை சம்பாதித்து இங்கு திரும்பி வந்து விடாதீர்கள். அதன் விளைவு உங்களை தாக்கும், எங்களை தாக்கும், இம்மையை தாக்கும், மறுமையை தாக்கும் என்ற உபதேசத்தை சொல்லக்கூடியவர்களாக வீட்டுள்ளவர்கள் இருக்க வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, துஆ என்பது ஒரு முஸ்லிம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். அத்துஆ சிலாஹுல் முஃமின், துஆ மூமினுடைய ஆயுதம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் அது ஆயுதம் தான். துஆவாக அமைகின்ற போது, துஆவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்பது பெரிய உண்மை. பிரார்த்தனைக்குள்ள பலம் சக்தி வேறு எதற்கும் கிடையாது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் பிரார்த்தித்தால் உடன் அது நிறைவேறும். அவர்களுடைய எந்த துஆவும் உடனடியாக கபூலாகும். அந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து வருவதற்காக ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார். இவர் போய் மக்களிடம் விசாரித்த போது எல்லோரும் சஅத் இப்னு அபி வக்காஸுடைய நிர்வாகம் கச்சிதமாக இருக்கிறது, எந்த கோளாறோ குழப்பமும் இல்லை என்று சாட்சி சொன்னார்கள். சபையிலே ஒரு மனிதருக்கு மாத்திரம் ஏதாவது வித்தியாசமாக பேச வேண்டும், முரண்பட்டு பேச வேண்டும் என்று நினைத்து எழும்பி சொன்னார். இல்லை, குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. அவ்வளவு தூரம் நியாயமாக நீதியாக நடந்து கொள்வதாக தெரியவில்லை சஅத் இப்னு அபி வக்காஸ். சிலருக்கு சபையிலே ஒரு 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 எல்லோரும் ஒன்றை சொல்லும் போது கொஞ்சம் முரண்பட்டு ஏதாவது சொல்லணும் என்ற பிரச்சனை இருக்கிறது. இவர் எழும்பி எல்லோரும் ஒன்றை சொல்ல, இல்ல சஅத் இப்னு வக்காஸ்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்து, அவர் அவ்வளவு தூரம் சொல்லப்படுற அளவுக்கு நீதியா நியாயமா நடந்து கொள்வதாக தெரியவில்லை என்று சொன்ன போது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனதை கடுமையாக புண்படுத்திவிட்டது. உடனடியாக அல்லாஹ்விடம் முறைப்படுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதன் போலியாக, பொய்யாக இந்த இடத்திலே தன்னை காட்டிக்கொள்வதற்காக இப்படி சொல்லி இருந்தால், இவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இவனது பார்வையை பறித்து பல்வேறு சோதனைகளுக்கு முகம் கொடுப்பவனாக இவனை மாற்றிவிடு என்று வந்த ஆத்திரத்தில் சபித்து விட்டார்கள். விளைவு என்ன? அந்த மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்தான், பார்வை இழந்தான், குருடனாக பாதையில் சுற்றித் திரிந்தான். சிறார்கள் அவனை துரத்துகின்ற அளவுக்கு அந்த மனிதனுடைய நிலை மிகவும் கேவலமாக மாறியது. அந்த மனிதனே சொல்ல ஆரம்பித்தான், நான் மிக பெரும் சோதனைக்கு உட்பட்ட, சாபத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதன்.
சாத் இப்னு அபி வக்காஸுடைய பிரார்த்தனை என்னை பீடித்து விட்டது என்று சொல்லித் திருகின்ற நிலை வந்தது. துஆ என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இது சாத் இப்னு வக்காஸுக்கு மாத்திரம் இருந்த ஆற்றலோ சக்தியோ அல்ல. இது ஒரு அசாதாரண நிலை அல்ல. எந்த ஒரு மனிதனும் இந்த ஆற்றலை, இந்த சக்தியை பெறலாம். அவனுடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்வதற்கூடாக, அல்லாஹ்வுடனான உறவை வளர்த்துக் கொள்வதற்கூடாக, தூய்மையான மனிதனாக வாழ்வதன் மூலமாக இந்த நிலையை வளர்த்துக் கொள்ளலாம். ஒரு நாள் இரவின் 3வது பகுதியில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்து கேட்கிறான், என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா? நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். என்னிடம் மன்னிப்பு கோருவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய பாவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இரவின் 3ஆம் பகுதியில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி மனிதர்களை விடுத்து கேட்கிறார். யார் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறார்கள்? யாரிடம் கேட்க வேண்டும், யாரிடம் கேட்கிறார்கள்? யாரிடம் கையேந்த வேண்டும், யாரிடம் கையேந்துகிறார்கள்? யாரிடம் போய் ஏங்க வேண்டும், யாரிடம் போய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? யாருக்கு பின்னால் போக வேண்டும், யாருக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள்? எவனிடம் மகிழ்ச்சியை கேட்க வேண்டும், யாரிடம் போய் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள்? எங்கே சந்தோஷத்தை தேட வேண்டும், எங்கே போய் சந்தோஷத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால் நபியே சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிறேன். தேடி போக தேவையில்ல. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அல்லாஹ்வை போய் மக்கால தேட தேவையில்ல, மதீனால தேட தேவையில்ல, ஹரம் ஷரீஃப்ல தேட தேவையில்ல, மஸ்ஜிதுல் அக்ஸால தேட தேவையில்ல. அல்லாஹ் சொல்கிறான், இன்னி கரீப், நான் மிக மிக அண்மையில் இருக்கிறேன். மின் ஹப்லில் வரீத், நரம்பை விட உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். உஜிபு தஅவத்த தாஇ இதா தஆன், என்னிடம் கேட்பவர்கள் கேட்டால் நிச்சயமாக அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிகவும் சக்தி வாய்ந்தது பிரார்த்தனை. எம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி. எனவேதான் நபி அவர்கள் அதனை ஆயுதம் என்று சொன்னார்கள். இதை பயன்படுத்தி இருக்கிறோமா? எந்த அளவு தூரம் உளப்பக்குவத்தோடு, தூய்மையோடு, உணர்ச்சியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த பிரார்த்தனையில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். நமது கவலைகளை நீக்கிக் கொள்ள, பிரச்சனைகளை போக்கிக் கொள்ள, சந்தோஷமாக வாழ, நிறைவை பெற, நிம்மதியை பெற, அமைதியை பெற இதனை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்கிறோம்? முறைப்படுவதற்கு, முறைப்பாடு செய்வதற்கு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனாக இருந்தான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம். இவர்களை பழி வாங்க வேண்டும், இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். என்றால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அட்டகாசங்களை, அநியாயங்களை அடிக்கடி விமர்சிப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள், கண்டிப்பவர்களாக இருந்தார்கள். தனது சபைக்கு அழைத்தான். இந்த ஹசன் பஸ்ரி அவமானப்படுத்தி இவருக்கு மாபெரும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைத்தான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் துஆவோடு வந்தார்கள். அந்த ஆயுதத்தை, துஆ என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். ஹசன் பஸ்ரியை கண்ட மாத்திரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அடங்கி போனான். எழும்பி போய் அவர்களை வரவேற்றான். பக்கத்தில் அமர்த்தி கொண்டான். அவருடைய தாடி மயிருக்கு அத்தர் பூச ஆரம்பித்தான். அவரோடு கொஞ்சவும், அவரோடு மிகவும் பண்பாடாகவும் பேச ஆரம்பித்தான். அவனுடைய நிலை அப்படியே மாறியது. கௌரவமாக சென்று வாருங்கள் அனுப்பிவிட்டான். சபையோருக்கெல்லாம் பிரச்சினை, என்ன நடந்தது? அழைத்ததே தண்டனை வழங்குவதற்கு, ஏன் மாறினார்? துஆவுடைய சக்தி, பிரார்த்தனையின் சக்தி. அலெக்சிஸ் கார்ல் அடித்துச் சொல்கின்ற ஒரு கருத்து இது. மனிதனில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனிதனில் பலத்தையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளம் இருக்கும் என்றால் அது பிரார்த்தனை தான் என்று அவர் சொல்கிறார். அதுவல்லாத மற்றொன்று கிடையாது என்று சொல்கிறார். நான் நேற்று அல்லது முந்த நாள் சொல்லியிருப்பேன். இதே அலெக்சிஸ் கார்ல் சொல்கிறார், மனோதத்துவ மருத்துவர் அவர். நான் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறேன். மாத்திரைகளால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் போய்விட்டது. பிரார்த்தனைகள் மூலமாக அவர்கள் குணமடைந்ததை, மாத்திரை இல்லாமல் பிரார்த்தனைகள் மூலமாக அவர்கள் நோய்களந்து குணமடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று நோபல் பரிசு பெற்ற, உலக புகழ் பெற்ற அந்த மனோதத்துவ மருத்துவர் சொல்கிறார். இது அவர்கள் சொல்கின்ற சாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கும் விஷயத்தில், துஆவுடைய விஷயத்தில் பலவீனம் அடைய வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம், கேட்டுக்கொண்டே இருங்கள். துஆவின் காரணமாக ஒருவர் அழிந்தது கிடையாது, துஆவை சுமந்த ஒருவர் அழிந்தது கிடையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடம் கேளுங்கள், அவன்
அவனிடம் கேட்பதை, அவனது அருளை கேட்பதை விரும்புகிறான். சலுல்லாஹ் மின் ஃபத்லிஹி ஃபஇன்னல்லாஹ் யுஹிப்பு அன் யுஸ்அல். அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள், அவனிடம் கேட்பதை அவன் விரும்புகிறான். அஃதலுல் இபாதா இன்திதாருல் ஃபரஜ். இபாதத்துகள்ல மிகப்பெரிய சிறந்த இபாதத் என்ன தெரியுமா? விடிவை எதிர்பார்த்து நிற்பதாகும். விடிவு கிடைக்கும், பிரச்சனை தீரும், துன்பம் அகலும், கவலையிலிருந்து விடுதலை பெறுவேன், அல்லாஹ் அதற்கு வழிகாட்டுவான் என்று விடிவை எதிர்பார்த்திருப்பதுவே மிகப்பெரிய வணக்கம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, துஆவும் திக்ரும், திக்ர் என்பதும் துஆ தான். எம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய நிவாரணி, ஆயுதம், பலம், சக்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக அப்னு அப்திக அப்னு அமதிக நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக அல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின் லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. என்ற இந்த பிரார்த்தனையை ஒருவர் ஓதினால் அல்லாஹு தஆலா அவருடைய கவலையை நீக்கி வைப்பான். கவலைக்கு பதிலாக மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஏன் நாம போகணும் மனோதத்துவ மருத்துவரிடம்? ஏன் நாம போகணும் கவுன்சிலிங்க்கு? ஏன் நாம போகணும் மோட்டிவேட்டர்கிட்ட? அல்லாஹ்வுடைய ரசூல், இறை தூதர், வகையை பெற்றவர் சொல்கிறார், இந்த துஆவை ஓதினா கவலை உடனடியாக நீங்கும், கவலைக்கு பதிலாக மகிழ்ச்சி வரும். ஏன் இந்த வாக்கை நம்புறோம் இல்ல? எவர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்கிறாரோ, அந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற அந்த பிரார்த்தனையானது 99 நோய்களுக்கு நிவாரணியாகும். 99 நோய்களுக்கு நிவாரணியாகும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதில் ஆக குறைந்த நோய் என்ன தெரியுமா? கவலை நீங்குவதாகும். 99 நோய்களுள் ஐசருஹா, கவலை நீங்குவதுதான் அதில் மிக மிக சாதாரண நோயாகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. வெறும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உலகத்தில் யாருக்கும் எந்த சக்தியோ பலமோ இல்லை, அல்லாஹ்விடம் தான் இருக்குது. சக்தி அங்கிருந்து தான் வரும். அவனுக்குத்தான் சக்தி, அவனுக்குத்தான் பலம், அவனது நாட்டம், அவனது சித்தப்படி எல்லாம் நடக்கிறது என்ற பொருளை தருகின்ற லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது ஒருவர் உணர்ச்சி பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீட்டுகின்ற போது, சொல்கின்ற போது 99 வகையான நோய்களை நிவர்த்தி செய்கின்ற அல்லது 99 வகையான நோய்கள் நிவாரணம் பெறுகின்ற வாய்ப்பு பெறுகிறார். குறைந்த நோய் என்ன? என்ன? கவலை ஆகும், கவலையிலிருந்து நீங்குவதாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ பெண்ணே அஸ்மாவே, அலா உஅல்லிமுகி கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை, வசனங்களை சொல்லி தரட்டுமா? கவலைகளின் போது, கஷ்ட நஷ்டங்களின் போது, நெருக்கடிகளின் போது அவற்றை சொல்லி வா, உனது நெருக்கடி நீங்கும், கவலை நீங்கும். சாதாரண ஒரு வசனம், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ் அல்லாஹ் அவன் தான் எனது ரப்பு, அவனுக்கு நான் எதையும் எவரையும் இணை வைக்க மாட்டேன். இதான் என்னுடைய பொருள். சுனன் அபீ தாவூதுல பதிவா இருக்கிற ஹதீஸ். இந்த துஆவை நீ ஓதிவா, கஷ்ட நஷ்டங்கள் போது, நெருக்கடிகள் போது நீங்கி விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பெரியாரும் சொல்ற கருத்து அல்ல, வஹியை பெற்ற ரப்புல் ஆலமீனுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவது. இதை நம்பாதவர் எதை நம்ப முடியும், யாரை நம்ப முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கஷ்ட நஷ்டங்களின் போது சில பிரார்த்தனைகள் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த பிரார்த்தனைக்கு பேரே துஆஉல் கர்பி, நெருக்கடிகளின் போது ஓதும் துஆ. இதை ஓதுகின்ற போது கவலைகள் நீங்கும். அல்லாஹ்வுடைய ரசூலே ஓதி வந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே துஆ, திக்ர், ஔராதுகள் எமது உலக வாழ்க்கையை சீர் செய்வதற்கு, மறுமைக்கு முன்னால் சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு பெரிய அளவில் உதவுவை. எனவேதான் இவர் அலெக்சிஸ் கார்ல் ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டார், உண்மையில் பிரார்த்தனை என்பது, துஆ என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூட ரேடியம் என்று சொல்லி.
ரேடியோவை பற்றி யாருக்கு தெரியும்? ரேடியோவுடைய சிறப்பு என்ன? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரேடியம் தான் துஆவும் பிரார்த்தனையுமாகும் என்று சொல்லி அலெக்சிஸ் கார்ல் சொன்னார். உண்மைதான். அது மிகப்பெரிய சக்தியை மனிதனிலே ஏற்படுத்தக்கூடியது. இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆன்மீகத்துறை சார்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர். திக்ர் ஔராதுகளுடைய 100 பயன்களை, 100 நன்மைகளை அவர் தனது நூலிலே தொகுத்திருக்கிறார். திக்ர் ஔராதுகளினால், துஆக்களினால் ஏற்படக்கூடிய 100 நன்மைகளை பட்டியல்படுத்தி இருக்கிறார். அதிலே மிக முக்கியமான ஒன்றாக திக்ர்களினால், ஔராதுகளினால், துஆக்களினால் கவலைகள் நீங்குகின்றன, விசனங்கள், துன்பங்கள் அகல்கின்றன என்ற அம்சத்தை சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு இபாதத் இருக்கிறது. பெரும்பாலான இபாதத்துகள் கால வரையறையை கொண்டவை. நேரம், காலம் என்று அதற்கு இருக்கிறது. திக்ரை தவிர, திக்ர் என்ற இபாதத் உள்ளத்தோடும் நாவோடு தொடர்பானது. இதற்கு கால வரையறை கிடையாது. எந்த நிலையிலும், நின்ற நிலையில், இருந்த நிலையில், படுத்த நிலையில், ஊரில், ஊருக்கு வெளியே, வாகனத்தில், வாகனத்தில் இல்லாத போது, நடக்கின்ற போது, வேலை செய்கின்ற போது, எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கலாம். தொழுவதாக இருந்தால் நேரம், காலம் இருக்கிறது, ஷர்த்து ஃபர்லுகள் இருக்கின்றன. ஹஜ்ஜுக்கு, நோம்புக்கு, எல்லா அமல்களுக்கும் காலம், நேரம், வக்து எல்லாம் இருக்குது. திக்ருக்கு மாத்திரம், துஆவுக்கு மாத்திரம் அந்த வரையறை எதுவும் கிடையாது. இந்த நேரமும் நீங்க திக்ருமயமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதன் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கலாம். திக்ர் உள்ளத்துக்கு உணவு, ஆன்மாவுக்கு உணவு, நோய்களுக்கு நிவாரணி. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இன்பத்தை 3 தேடுங்கள். தஃபக்கதுல் ஹலாவத ஃபீ ஸலாஸத்தி அஷ்யா. இன்பத்தை 3 தேடுங்கள், சந்தோஷத்தை 3 தேடுங்கள். ஒன்று தொழுகை, அடுத்த திக்ர், அடுத்தது கிராத்துல் குர்ஆன். ஒன்று தொழுகை, அடுத்த திக்ர், அடுத்த திலாவத்துல் குர்ஆன். இந்த 3மே திக்ர் தான். ஃபைனலி தொழுகை ஒரு திக்ர், அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது தான். திக்ரும் திக்ர் தான். திலாவத்துல் குர்ஆன் தான் அஃதலு திக்ர், திக்ரில் மேலான திக்ர். எனவே திக்ரில் நீங்கள் இன்பத்தை, சந்தோஷத்தை தேடுங்கள் என்று சொன்னார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் தொடர்ந்து சொன்ன அம்சம் பயங்கரமானது. இந்த 3லும் இன்பத்தை தேடுங்கள். ஃபஇன் வஜத்தும், இந்த 3ஐயும் செய்து இன்பத்தை பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லா ஃபஅலமு அன்னல் பாப முக்லக். 3ஐயும் செய்ததன் பின்னாலும் இன்பம் வரவில்லை என்றால் வாயில் மூடப்பட்டு விட்டது என்பதை உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள். வாயில் மூடப்பட்டு விட்டது என்றால் டு லேட். வாயில் மூடப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 3இல் இன்பம் இருக்கிறது, இன்பத்தை 3இல் தேடுங்கள். 3ம் சொல்லுங்க, திக்ர், குர்ஆன். இன்பம் கிடைக்கவில்லை என்றால் வாயில் மூடப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்விடம் அதிகம் துஆ கேளுங்கள், பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். லஅல்லகும் துஃப்லிஹூன். வெற்றி கிடைக்கும்டா என்ன? மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் வெற்றி. வெற்றி என்றா என்ன? சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். சகோதரர்களே, நீங்க ரகசியமாகவும் திக்ர் என்ற இபாதத்தில் ஈடுபடலாம், பகிரங்கமாகவும் ஈடுபடலாம், உள்ளத்தால் ஈடுபடலாம், சிந்தனையால் ஈடுபடலாம், கல்பினால் ஈடுபடலாம், எல்லா அமைப்புகளிலும் ஈடுபடலாம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுபஹ் தொழுதை தொடர்ந்து திக்ரிலே, ஔராதுகளை ஓதுவதிலே, துஆக்கள் கேட்பதிலே இருப்பார்களாம். இலா கிட்டத்தட்ட பகல் பொழுதாகும் வரை, நடு நிசி ஆகும் வரைக்கும் பிரார்த்தனையில் அப்படியே திக்ரில் ஔராதுகளை ஓதிக்கொண்டிருப்பார்களாம். அவருடைய மாணவரான இப்னுல் கைமை பார்த்து சொல்வார்களாம், இதுதான் என்னுடைய பகல் உணவு. இந்த பகல் உணவை நான் சாப்பிடாவிட்டால் நான் எனது பலத்தை இழந்து விடுவேன். ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ந்து நடுப்பகல் வரைக்கும் அவர்கள் திக்ர் ஔராதுகளை ஓதி துஆக்களிலே ஈடுபட்டிருப்பார்கள். பிறகு எழும்புவார்கள், எனது பகல் உணவை நான் எடுத்து விட்டேன், இதுதான் எனது பகல் உணவு. இதை நான் எடுக்காத போது, சாப்பிடாத போது நான் எனது பலத்தை இழந்து விடுவேன். இது ஒரு நாளும் அவர் சாப்பிடாமல் இருப்பார் என்பதை காட்டாது. ஆத்மாவுக்கான பகல் உணவை பெற்றார், உடலுக்கான பகல் உணவை வேறு சாப்பிடுவார். திக்ர் பிரச்சனைகளை போக்க வல்லது, சந்தோஷத்தை தரவல்லது. எனவேதான் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், மா தலzzல் முத்தலzzூன பிமிஸ்லி திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை போல இன்பம் அனுபவிப்பவர்கள் வேறு எந்த வழியிலும் இன்பம் அனுபவிக்க முடியாது, வேறு எந்த ஒழுங்கிலும் இன்பம் அனுபவிக்க முடியாது. அல் குர்ஆனிலே
சக்கீனா, சக்கீனா என்றால் அமைதி, நிம்மதி. சக்கீனா என்ற வார்த்தை இடம்பெற்ற ஆயத்துகள் இருக்கின்றன. இதனை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆயாத்து சக்கீனா, அமைதியை பற்றி நிம்மதியை பற்றி பேசும் ஆயத்துகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வருகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஆயாத்து சக்கீனா என்ற வசனங்களை அவர்கள் ஓதுவார்கள். சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தில் வருகின்ற 26ஆம் வசனம், சூரத்துல் ஃபத்ஹுடைய 18ஆம் வசனம், சூரத்துல் ஃபத்ஹுடைய 4ஆம் வசனம், சூரத்து தௌபாவுடைய 26ஆம் வசனம், சூரத்து தௌபாவுடைய 40ஆம் வசனம், சூரத்துல் பக்ராவுடைய 248ஆம் வசனம். இந்த வசனங்களை ஆயாத்து சக்கீனா, அமைதியை தரும் நிம்மதியை தரும் வசனங்கள், ஆயத்துகள் என்று வர்ணிப்பார்கள். இந்த வசனங்களை ஓதுவதன் மூலமாக ஒரு மனிதன் உள்ளத்துக்கு சாந்தி, நிம்மதி, நிறைவு, சந்தோஷம் வரும். பிரச்சனைகள், கவலைகளின் போது அது பெரிய அளவில் ஆறுதலை கொடுக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, இவைதான் மகிழ்ச்சிக்கான வழிகள். உண்மையான சந்தோஷத்தை பெறுவதற்கான நடைமுறை சாத்தியமான, யதார்த்தமான, சத்தியமான முறைகள் என்பதை நாம் நம்பி ஏற்க வேண்டும். இவற்றோடு தொழுகை ஆகப்பெரிய திக்ர், தொழுகையினால் மனிதன் பெறுகின்ற நிம்மதி மிகவும் பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லிவிட்டால் பிலாலை பார்த்து அவசரமாக காமத்தை சொல்லுமாறு சொல்வார்கள், அவசரமாக தொழுகை ஆரம்பிக்குமாறு சொல்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்வார்கள், யா பிலால் அக்மிஸ் ஸலா வஅரிஹ்னா பிஹா, பிலாலே அவசரமாக காமத்தை சொல்லி ராகத்து தாருங்கள். தொழுகையிலே ராகத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு காமத்து சொல்லுங்கள், அவசரமாக தொழுகையை ஆரம்பிப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவர்களாக இருந்தார்கள். இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸியா இலா ஸலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்ட நஷ்டம் நெருக்கடி வந்தால் உடனடியாக தொழுகைக்கு சென்று விடுவார்கள், தொழ ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் தான் அவர்கள் நிம்மதியை, சந்தோஷத்தை, நிறைவை பெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகை பெரிய நிவாரணி, தொழுகை மிகப்பெரிய சிகிச்சை, தொழுகை மிகப்பெரிய உணவு, ஆத்மாவுக்கு உணவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அலெக்சிஸ் காரல் கூட சொல்கிறார், ஒரு மனிதன் தொழுகின்ற போது, தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது, பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற போது உலகின் மிகப்பெரிய சக்தியோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். அதனால் அவன் மிகப்பெரிய பலசாலியாக மாறுகிறான் என்ற கருத்தை சொல்லுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வகையில் சந்தோஷத்தை பெறுவதற்கான, மகிழ்ச்சியை பெறுவதற்கான, கவலைகளிலிருந்து விடுபடுவதற்கான, துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான எல்லா வழிகளையும் நிறைவாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வழிகளை பயன்படுத்துவதிலும் பின்பற்றுவதிலும் தான் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்பதை உணர்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.